டாக்டர் சார் எப்பயுமே வந்து குட்டேனா மேக்ஸிமம் வந்து நல்ல நாட்கள் சொல்லுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல போடுவாங்க மேக்ஸிமம். ஏன் நீங்க தமிழ்ல போட்டீங்க டைட்டில்? தமிழ்ல என்ன பிரச்சனை? இல்ல தமிழ்ல என்ன பிரச்சனைனா, இப்ப வந்து தமிழ்ல வந்து கூகுள்ல ட்ரை பண்ணா தமிழ்ல வராது. இப்ப இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணா டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் கேட்கிறேன். ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். கார்த்திக் சார், நீங்க குடிக்கிறதுக்கு காரணம் அகக்காரணம் புற காரணம் நிறைய பேசுனீங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு நிறைய நியாயமான பாயிண்ட். முக்கியமான பாயிண்ட் ரொம்ப எளிதா டாஸ்மார்க்ல சரக்கு கிடைக்க அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசி என்ன காரணம்? ஆனா இந்த படம் அதை பத்தி பேசலங்கிறதுனால பேசல. பொதுவா பேசணும்னா நிறைய சொல்லலாம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் நிறைய இருக்கு. நான் அதை சொன்னது சமூக காரணங்கள் மட்டும் தான் சொன்னேன். அரசியல் காரணங்கள் இதுல முதன்மையா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரமும் இருக்கு. இந்த படத்துக்கு அது தேவையில்லைங்கிறதுனால அது நான் சொல்லிக்கல. இந்த கதாபாத்திரம் சமூக காரணங்கள் என்னன்னா அவனுக்கு கொண்டு போய் அந்த குடிப்பில் வெட்டிச்சுங்கிறது மட்டும்தான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. வேற ஒரு இடங்களில் உறுதியா நானே எழுதுவேன். போதைக்கும் மது விற்பனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்னன்னு சொல்லுவேன். நிச்சயமா சொல்றேன். டாக்டர் சார், படத்துல ஒரு சீன் வச்சிருப்பீங்க. அவர் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணுவாரு. ஆனா அந்த இடத்துல நிறைய கட்சி கொடிகள் இருக்கும். இப்ப வந்து நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கட்சி கொடிகளை வச்சு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவீங்க? இல்ல அது எல்லாமே பிளர் பண்ணிருக்காங்க. இல்ல பிளர் பண்ணிருக்காங்க தெரியுது இல்ல கிளீனா, அதுக்கு சொன்னேன். என்ன கட்சி கொடி தெரிஞ்சதுன்னா எல்லா கட்சி கொடிக்கும் முன்னாடி நடுவுல போயிட்டு அவர் வந்து யூரின் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப சாதாரண ஒரு வார்த்தை சொன்னாவே நம்ம கட்சிக்காரங்க விட மாட்டாங்க. சரிங்களா? இப்ப நம்ம கட்சி கொடியில் நட்டு வச்சுக்கும் போது அது கேவலப்படுற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அதான் கேட்டேன். இல்ல அது எல்லாமே பிளர் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் பண்ணியாச்சு. அப்படி தெரிஞ்சா அதையும் நாங்க பிளர் பண்ணிடுறோங்க. அது தெரிஞ்சா அதையும் பிளர் பண்ணிடுறோம். சார் குகன் சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. படத்துல எல்லாரும் புதுமுகம் நீங்க இப்பதான் போஸ்டர் பாக்குறேன். காளிவங்கன், பக்ஸ், எல்லாரோடையும் விஜய் முருகன் அவர் இருக்காரு. அந்த அம்மா மைனா. ஏன் அப்புறம் புதுமுகன் சொல்றீங்க சார்? டீம் டைரக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா புதுசு. இப்போ நீங்கள் டிஓபி வந்து அவர் மதன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கொண்டு வர்றாரு. இப்போ டைரக்டருக்கு புதுசு, ஆக்டருக்கு புதுசு. அப்புறம் நீங்கள் மைக்கேலுக்கு திரைக்கதை வசனகர்த்தா அவருக்கும் இது புதுசு. அதனால லார்ஜராக அவங்களுக்கு தான் முன்னாடி வரணுங்கிறது தான். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டுக்கு இது இவங்க முன்னாடி வரணுங்கிற ஒரு விருப்பம் தான் சார். அப்புறம் நீங்க பேசுறப்ப பார்த்தா நம்ம தனஞ்சயன் சார், அப்புறம் நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி இந்த ஸ்டைலில் இருக்குது. அடுத்து திரையுலகத்தை ஆள நினைக்கிறீங்களா? ஏன்னா குகன் சார், ஏன்னா நீங்கள் முன்னாடிலாம் முகத்தையே காட்ட மாட்டீங்க. எஸ்ஆர் பிரபு சார் இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாள் மேடைக்கு வர்றீங்க, பேசுறீங்க, நல்லாவும் பேசுறீங்க. சினிமாவை ஏதாவது வாழ வைக்கிற பிளான் சார்? நன்றி சார், உங்கள் ஆதரவுக்கு பிளஸிங்ஸ்க்கு நன்றி. தேங்க்யூ. டைரக்ட் சார். குட் டே சார், இந்த நேம் வந்து எல்லாருக்குமே தெரியும். காலையில் எழுந்தவங்க குழந்தைங்க கூட பிஸ்கெட் குட் டே. குட் டே ப்ரொமோஷனுக்காகவா இல்லை அந்த கம்பெனி ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இதுனா குட் டே கம்பெனி ப்ரொடியூசர் கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக சொல்லலாம். இல்லை டைரக்டர் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார். நான் குட் டே அவர் தான் வச்சார். ரெண்டு பேருக்கும் பல்க் அமௌண்ட் வந்திருக்காப்போ? இல்லை இப்போ கார்த்திக் நேதா நேட்ட கொடுக்குறேன். அவர் தான் இந்த குட் டே அவருக்கும் அமௌண்ட் வந்திருக்கா? இல்லை, படத்துக்கு நிறைய தலைப்புகள் பேசணும். மிச்சக்குடி, எச்சக்குடி, சொச்சக்குடின்னு வைக்கலாமா அப்படின்னு வச்சோம். இந்த குடிய சம்பந்தமாகவே நிறையா பேசி பார்த்து இந்த படத்துக்குள்ள ஒரு தந்தை மகளுக்கான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு தலைப்பு போலான்னு ஒரு கட்டத்தில் போகும்போது நிறைய அது சம்மந்தமாக போய் சரி ஆங்கில தலைப்பாக இருந்தாலும் இந்த ஒரு படத்தில் நாங்களே மன்னிச்சுக்கிட்டு சரி குட் டேன்னு வச்சா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வச்சது. இல்லை, இன்னைக்கு குடியை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க. குடியை தாண்டி எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாமே தள்ளாடி தான் இருக்குது. ஆனா குடினால இல்ல, எல்லாமே போதையில, கஞ்சா போதை அப்படின்னு அந்த அடுத்த கருத்து போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே கொஞ்சம் டாஸ்மாகே பெட்டர் அப்படின்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குடிச்சா நம்ம பாட்டு பொம்மை படுத்துட போறான். ஆனா இவங்க இப்ப இருக்க ஜெனரேஷன் வர படங்கள்ல பாத்தீங்கன்னா அதான் ஓவரா இருக்கு. நம்ம கண் முன்னாடியே தெரியுமே. நியூஸ் காலையில இருந்தவனே பார்த்துருப்பீங்களே, நிறைய தாலி அறுப்பு, நிறைய பேர் கொலை பண்றது. ஏன் அதை இது பண்ணல? ஏன் குடியே நம்ம வச்சுட்டு இருக்கணும்? இல்லை, என் கதை தாலி இருக்கிறதுல நான் சார் வணக்கம் சார். கதை ஸ்டோரி எழுதிருக்கீங்க சார்? ஒன்றும் இல்லை சார், மாதவன் சார் வந்து எவனோ ஒரு படம் நடிச்சிருப்பாரு.
உங்களோட படமும் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து குடி இல்லாமல் சமுதாயத்தில் அவர் வந்து ஒரு ட்ரெயினில் ஓரமாக உட்கார முடியாமல் ஃபேமிலியில் வர பிரச்சனைகளை சந்திச்சுட்டு சொசைட்டியில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 rupees வாங்குறது, அதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த உலகமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவார். ஆனால் அவர் அதில் குடி பழக்கத்தை காமிச்சிருக்க மாட்டார். நீங்கள் இதை காமிக்கிறீங்க. அன்னைக்கே வந்து குடி இல்லாமல் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க. குடியை வச்சு தான் இதை காமிக்கணுமா அப்படின்னு எதனால் தோணுச்சு சார்? சார் இப்போ குடியை வந்து இது இங்கே வந்து நம்ம நியாயப்படுத்தலை, இதில் குடியை நியாயப்படுத்தலை. குடிங்கிறது ஒருத்தன் அவன் தன்னோட டெம்பரரியான ஒரு சைலன்ஸ் தான் குடிக்கிறான். எல்லாருமே இங்கே எல்லாருமே டெம்பரரியான சைலன்ஸ் தான் குடிக்கிறோம். ஆனால் அந்த டெம்பரரியான சைலன்ஸ் இவனுக்கு நடக்கலை. எல்லாருக்குமே குடின்னா ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி மாறலாம். அதுக்காக இந்த குடிங்கிற போர்ஷன் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது. மற்றபடி குடி 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 எல்லா குடியும் இதில் சேர்க்க வேண்டாம். இது நீங்கள் பாருங்க, இது ஒரு தனி குடியா இருக்கும். கண்டிப்பாக நல்ல குடி தான் இது, பாருங்க. So question to you. இங்க to your right. Congratulations, வாழ்த்துக்கள். முதல்ல சின்ன படங்கள் வந்து இவ்வளவு தூரம் வருவதே பெரிய விஷயம். அண்ட் வெற்றிகரமாக இந்த லெவலை கொண்டு வந்திருக்கிறதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். Especially to Dream Warriors for backing them all the way through. சார் நான் கேட்க வேண்டியது, இது கார்த்திக் நேதாவுடைய வாழ்க்கையால இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட கதையா இல்ல the whole thing that happens வந்து is completely based on a story-ஆ? இல்லை சார், இது வந்து இவரோட இன்ஸ்பிரேஷன் தான். இவர் வாழ்க்கையில நடந்த ஒரு 2 சம்பவங்கள். இவர் வந்து ஒரு டைம் போலீஸ், எனக்கு சரியா தெரியல, நான் ஒரு அவுட்லைனா நான் சொல்றேன். போலீஸ் இவர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. இங்கேயே உட்காரு, நான் வர வரைக்கும் அப்படின்னு இருக்காரு. அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது இவர் கேப் எடுத்துட்டு ஓடிட்டாரு. தொப்பியை போட்டு உட்காந்து ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அது சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் அது. ஸோ அது வந்து எங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அப்போ நாங்க ஃபீல் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இவர் பார்க்கும்போதெல்லாம் ஒரு லிட்டரலி பயம் தான், ஒரு மாதிரி. ஆனா இவர்கிட்ட உட்காந்து பேசினோம்னா நான் அப்படி பண்ணிருக்கேன், எப்படி ஓப்பனா அடிக்கிறாரு, எப்படி அடிக்கிறாருன்னு தெரியல. நான்லாம் ரொம்ப நல்லவனாட்டு நடிப்பேன். நம்ம எல்லாருமே நடிப்போம், யாரும் இங்க விதிவிலக்கு இல்லை. நான் இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு. அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது இல்லையா? இந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கலான்ட்டு. சிலது வந்து சொல்ல முடியாதுங்க, சிலது வந்து குடும்ப ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க சொல்ல முடியாது. ஸோ இதை மையப்படுத்தி இவன் இப்படி இருக்கான்னா இவனோட பேக் ஸ்டோரி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும். இப்போ சினிமாக்கான சில இலக்கணங்கள் இருக்கு, அதை மக்கள் கொஞ்சம் பழகிருக்காங்க. அது இப்போதான் மாறிட்டு வருது. மாற்றமும் வேணும், அந்த டெம்ப்ளேட்டும் இருக்கணும், அது எங்கேஜாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இவருடைய அந்த ஒரு வரியை எடுத்து தான் நம்ம வந்து பல வரிகள் சேர்த்து இந்த கதையாக வந்திருக்கு. சார் ஹீரோ சார் பிருத்திவிராஜ் சார் சாரி, உங்களுக்கு கேள்வி. ஒரு சீன்ல வந்துட்டு சமந்தாவுக்கும் திரிஷாவுக்கும் முத்தம் கொடுக்குறீங்க. அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்களா, இல்லை இப்போ அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த காட்சியை நீக்கிடுவீங்களா? இல்லை சார், நான் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சின்ன இயக்கம் இருக்கு. பர்மிஷன் கேட்கல சார். இதுக்கப்புறம் நேரில் எங்கேயாவது மீட் பண்ணுற சமம் இது கிடச்சதுன்னா பர்மிஷன் கேட்கலாம். அவங்க ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக தெரிவிக்க மாட்டாங்க சார். ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் டெய்லியும் வந்து இன்னுமே எல்லா ஏரியாவுக்கும் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ சார், இது கார்த்திக் நேசா சார் வந்து நிறைய சீன் சொன்னாரு. அவருடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய வந்து ஸ்கிரிப்ட் சொன்னாருன்னு. பாடலாசிரியர் தவிர அவருக்கு வந்து கதாசிரியரா திரைக்கதாசிரியரா பேமெண்ட் கொடுத்தீங்களா? அவர்கிட்ட வந்து என்ஓசிலாம் வாங்குனீங்களா? இல்லை பேர் வந்ததா டைட்டில் காட்டல? நல்ல பர்மிஷன், அவரே பேமெண்ட் கேட்கல, ஞாபகப்படுத்தி விட்டீங்க. பரவாயில்ல. இந்த படத்தில் அடிஷ்னல் டைலாக்கும் அவர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா. அதை தாண்டி நண்பர், நல்ல மனிதர், பேமெண்ட் வாங்கலன்றதுக்காக இதெல்லாம் சொல்ல. உண்மையாகவே கார்த்தி வந்து அவ்வளோ ஒரு இந்த படத்துக்கு நிறைய உழைச்சி கொடுத்துருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய இல்லை, எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வச்சு மனைவி இப்போ தான் குறிஞ்சது நினச்சிருந்தாங்க. குட் டே வந்து என்னுடைய 100வது படம், 170வது பாடல், இந்த மின்மினிய ராசாத்தி. அந்த நேரத்தில் அதிகம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்து படம் குட் டே தான் எனக்கு. ஆமாம், ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த குடியை பற்றி பேசியிருக்கீங்க. குடிகள் நிறைய இந்த குடிக்கிற அந்த மதுப்பிரியர்கள் சொல்லுவாங்க, அவங்களோட மெயின் பிரச்சனை வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது அப்படின்னு. அந்த மாதிரி சீன் படத்தில் இடம் இருக்கா? இல்லை சார், அந்த மாதிரி சீன்ஸ் இல்லை சார். இது நீங்கள் வழக்கமாக குடிகாரம் படமே யோசிக்காதீங்க. இது ஒரு பாட்டு, அவனுக்குள்ளே இருக்கிற பெயின்ஸ் பேசுகிற படம் தான். அண்ணா அப்புறம்ண்ணா கார்த்திக் நேத்தானே. இப்போ
இவரோட நான் முத்துக்குமார் சாரோட இது வந்து 50வது பிறந்த நாள் வந்து கொண்டாட போறாங்க. அதுல வந்து உங்களோட பங்களிப்பு என்ன இருக்க போகுது, எதுவும் நீங்க எதுவும் டிஃப்ரெண்டா எதுவும் வச்சிருக்கீங்களா, அதை பத்தி குறிப்பா வந்து கேட்க சொல்லி என்கிட்ட ஃபோன் வந்துச்சு லைவ் பார்த்துட்டு. நான் அதனோட நிகழ்வு எங்க இருந்தாலும் யார் கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் நான் போய் அங்கே தலை காட்டிட்டு வந்துடுவேன். அது என்னுடைய தம்பியா ஒரு கடமை. மற்றபடி அதே எனக்கு போதுன்னு நினைக்கிறேன். அந்த நினைவு முழுக்க முழுக்க உள்ள இருக்கு. இல்ல 100வது படம்னா இது புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்லை அவங்க வெளியே தெரியறது தான் முதல் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு நீண்ட நெடிய பயிற்சியும் அனுபவமும் உள்ளவங்க அத்தனை பேருமே முழுக்க முழுக்க வாசிக்கிறதுல இருந்து படங்கள் பார்க்கறதுல இருந்து எழுதி பார்க்கறதுல இருந்து ஒரு வெல் ட்ரெயின்டு வெல் எக்யூப்டு ஆளுங்க தான் அத்தனை பேரும். முதல் படங்கிறதுனால அது முதல் படம்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். டைரக்ட் சார் காவி கலர் காமிச்சாவே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க காக்கி சட்டை போட்டு வேலு அதை இது பண்ற மாதிரி சூளம் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. கிளம்பி வந்தா என்ன பண்ணுவீங்க கொடியோட? இல்லைண்ணா நீங்க சொல்ற பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் படத்துல. சார் இந்த ஒரு கேள்வி முன்னாடி கேட்டார்ல, குட்டே இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் உங்களோட வந்து ஸ்பான்சருக்கு வந்தாங்கன்னா ஏற்றுப்பீங்களா? என்ன பெரிய கம்பெனி அதுவும் எனக்கு இது பதில் தெரியல சார். இல்ல குட்டே பிரிட்டானியா கம்பெனி ஜி, அவங்க ஒருவேளை ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு எனக்கு தெரியும். கேள்வி அதான் அவங்க ஸ்பான்சர் பண்றோம் அப்படி எங்க டைட்டில் வச்சு எடுத்துருக்கீங்க, நாங்க ஸ்பான்சர் பண்றோம் வந்தா ஏத்துப்பீங்களா? உங்களுக்கு ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணுவோம். ப்ரொடியூசர் சார் சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுங்க, ரொம்ப ஒரு தான் இருக்கும். உண்மையே தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி எதுவும் வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பிஸ்கெட் கொடுத்தா கூட ஓகே தான். அந்த அவ்வளோ பஞ்சத்தில் தான் இருக்கும். அது மாதிரி கார்த்திக் நேதாவோட கதையை பண்ணிருக்கதா சொன்னீங்க, ஓரளவு எடுத்து. அவங்க அண்ணனே ஒரு நடிகர் விவேக் பர்சனா, அவரையே அந்த படத்துல அவரும் முடியாத கேரக்டர்னா கரெக்டா நடிப்பாரு, ஏன் அவரை இதுல யூஸ் பண்ணல? இல்லை, என்ன நடிகை இருக்கிறது இயக்குனர் தான், அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க. ஆமா ஆமா